இப்போ லைலத்துல் கத்ரை பற்றி பேசும் பொழுது இப்போ குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து 40 வயது தன்னுடைய நுபுவத்தை வெளிப்படுத்தி காமிச்சாங்க. அப்போ 40 வயசுலேருந்து 63 வயசு வரைக்கும் இந்த 23 ஆண்டுகளில் குர்ஆன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினது தான் நம்ம வரலாறுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் நிச்சயமாக இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ 23 ஆண்டுகள் சின்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கின இந்த வரலாற்று பின்புலத்திற்கும் அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் இரவில் குர்ஆனை இறக்குனேன்னு சொன்ன இந்த இதுக்கும் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆனுக்கும் மற்ற வேதங்களுக்கு மத்தியில் இருக்கிற வேறுபாடுகளில் இதுவும் ஒன்று. ஏன் மற்ற வேதங்கள் எல்லாம் ஒரே டயத்திலேயே அருளப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத் வேதமாக இருக்கட்டும், அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சில் வேதமாக இருக்கட்டும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜபூர் வேதமாக இருக்கட்டும், இதுவெல்லாம் ஒரே நேரத்திலேயே அருளப்பட்டது. ஆனால் இந்த குர்ஆன் அப்படி இல்லை. காலத்திற்கு தகுந்தவாறு, தேவைக்கு ஏற்றவாறு சிறுக சிறுக இறங்கியது. இதை கூட அந்த காலத்து மக்களே கேள்வி கேட்டாங்க. அதையும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டான். லவ்லா நுஸ்ஸில அலைஹில் குர்ஆன் ஜும்லத்தன் வாஹிதா, ஏன் இவங்களுக்கு குர்ஆன் ஒட்டுமொத்தமாக அருளப்பட்டிருக்க கூடாதா? கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குதுங்கிறாங்க, ஏன் ஒட்டுமொத்தமாக அருளப்பட்டா என்ன என்று கேள்வியெல்லாம் கேட்டாங்க. கதாலிக்கல் நுஸப்பித பிஹி ஃபுஆதக இறைவன் குர்ஆன் சொல்லிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறக்குறோம். ஏன் தெரியுமா? நபி அவர்களே, உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக நல்லா சொல்லிட்டான். அப்போ இது ஒரு வித்தியாசம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயசுல இருந்து அவர்கள் உலகை விட்டு மறையும் போது 23 ஆளுகளை தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வந்தது. உண்மைதான். உங்களுடைய கேள்வி 23 ஆண்டு காலங்கள் இறங்கிச்சு. ஆனால் இன்னும் அன்சல்னா ஃபி லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற அந்த வசனத்தில் கதிர் இரவிலே குர்ஆனையே இறக்கி வைத்து விட்டோம் அப்படிங்கிறானே, இது எப்படி புரிந்து கொள்வதுதான் கேட்டுக்கிறீங்க. அதற்கு இமாம்கள் சஹாபிகள் எல்லாம் விளக்கம் தர்றாங்க. என்னென்னு கேட்டால், இறைவன் லஹுல் மஹ்ஃபூதில் இருந்து பாதுகாக்கப்பட்ட பலகை அதில் இருந்து பைத்துல் இஸ்ஸா என்ற முதல் வானத்தில் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒட்டுமொத்தமாக இறக்கி வச்சுட்டான். அந்த இரவு லைலத்துல் கத்ர் அன்னைக்கு மொத்தமாக இறங்கினது உண்மைதான். எது வரைக்கும்? முதல் வானத்திலே உள்ள பைத்துல் இஸ்ஸா அங்கே வரைக்கும் இறங்க உண்மை. பிறகு அங்கிருந்து தான் சிறுக சிறுக தேவைக்கு ஏற்றவாறு கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இறங்கியது. இறங்கின விளக்கத்தை மாமல் முகத்தராங்க.